சிஸ்டர் தேர்டு களிமா சொல்லுங்கள் சிஸ்டர். அது சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லைங்க. ஏன் அவல் களிமாவே சொல்கிறேன். தேர்டு களிமா தான் சொல்லணுமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அவல் களிமா தானே? அவல் களிமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் தலைப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளோட கொள்கைகளை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். அந்த கொள்கைகளின்படி நடக்காத மென்டலை பற்றியும், அந்த கொள்கைகளின்படி நடக்காத மென்டலுக்கு இயேசு கிறிஸ்து என்னென்ன தண்டனை கொடுப்பாரு அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர்கள் இந்த பூமியில் உயிர் வந்த நாள் 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு பின். கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னுன்றது நிறைய வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் கூட 3000 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும் உலகம் தோன்றி. ஆனால் அது கிறிஸ்து பிறப்பு முன், கிறிஸ்து பிறப்பு பின்னு தான் பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2024 வருஷம், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்புக்கு பின் இந்த உலகம் 2024 வருஷம் ஆகுது. அவ்வளோ தூரம் இந்த வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கடவுளாக நினச்சி நிறைய மக்கள் கும்பிட்டுட்ருக்காங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி அவங்களுடைய வழியில் வந்த ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு பொம்பளை எவ்வளோ இழிவாக இந்த யூடியூப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும், சரிங்களா? இயேசு கிறிஸ்து பற்றி இன்றைக்கி நிறைய நான் பேச போகிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் தன் தாய் தகப்பனுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தார், தன்னோட கூட இருந்தவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தார், தன் எதிரிக்கும் எவ்வளோ நன்மைகள் செய்தார். எதிரி ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டணும்னு சொன்ன உன்னதமான வசனத்தை கூறியவர் இயேசு கிறிஸ்து. நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் கிறிஸ்துவ மதத்தை முறைப்படி தழுவியவர். அவர் அடிக்கடி எங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்.